This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் ஃபீமேல் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நார்மலாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மேக்ஸ் வந்து சிம்பிள் விஷயமாக வந்து குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக எந்த ஒரு காசும் நம்ம செலவு பண்ணக்கூடாது. பட் ஆனால் அது ஒர்க் ஷீட் மாதிரி குழந்தைக்கு நாம் வந்து கொடுக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சே நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம மேக்ஸை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை. நீங்கள் நார்மலான டெய்லி ஷீட்டை விட இந்த மந்த்லி ஷீட் கேலண்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியும். நான் சொல்கிறது நீங்கள் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் எத்தனை டேஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணிங்கன்னா அதில் 1 2 3 குழந்தை கவுண்ட் பண்ணிட்டு வந்துடுமா. அதில் 13 சொல்லி 30ங்கிற ஆர்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து 1 2 3 ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்கிப் கவுண்டிங் அடுத்து சொல்லலாம். ஸ்கிப் கவுண்டிங் போகுது அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்கிப் கவுண்டிங்கில் என்னென்ன வரும் பாருங்கள். 1 1 ஸ்கிப் பண்ணிட்டு போனால் அதை ஃபஸ்ட் டேபிள் சொல்லி கொடுத்துடலாம். 2 2 நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா செகண்ட் டேபிள் சொல்லி கொடுத்துடலாம். 3 3 ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா தேர்ட் டேபிள் சொல்லி தரலாம். அது மாதிரி ஸ்கிப் கவுண்டிங் மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக சின்ன சின்ன டேபிள்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லித்தர முடியும். டேபிள்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர், ஈவன் நம்பர் சொல்லித்தர முடியும் ஈஸியாக. 1 to 1 ஆடு, அடுத்தது ஈவன் நம்பர். ஆட் நம்பர், ஈவன் நம்பர் இது நீங்கள் கொடுத்து குழந்தைய வந்து ஈஸியாக சர்க்கிள் பண்ண சொல்லலாம். ஆட் நம்பர், ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர். ஒவ்வொரு நம்பருக்கும் ஆஃப்டர் நம்பர் என்ன, பிஃபோர் நம்பர் என்னன்னு ஈஸியாக குழந்தைய வந்து இது நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 30 டேஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்பர்ஸோட நேம் நீங்கள் வந்து இதுலேயே அப்படியே டெஸ்ட் வைக்க முடியும். உன்னால் இந்த ஒரு ஷீட்டை கையில் கொடுத்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வைக்க முடியும். இதில் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் நேம்ஸ் வந்து எழுத சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வீக் டேஸ் 7 டேஸ் இருந்தது 1 வீக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக 1 2 3 சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு 7 டேஸ் வந்தால் ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கில் இப்போ வந்து 5th டே வந்து வெனஸ்டே வருது அப்படின்னா 12th டே வந்து என்ன டே வருது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து குழந்தைய வந்து டெஸ்ட் பண்ணலாம். டேஸ் ஆஃப் வீக் வந்து கவுண்ட் பண்ணலாம். இப்போ வந்து 4 வீக்ஸ் சேர்ந்ததாக 1 மந்த் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீக் கவுண்டிங் வச்சு உங்களால் சொல்லித்தர முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு கேலண்டர் ஷீட் வச்சு நம்மளால் சொல்லித்தர முடியும். இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம வெளியே வந்து அமௌண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கி குழந்தைக்கு ஒர்க் ஷீட்டாக எடுத்து கொடுக்கணும், நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னலாம் அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸை எடுத்து நீங்கள் குழந்தைக்கு வந்து இது ஈஸியாக புரிய வைக்க முடியும். இது கையில் கொடுத்துட்டிங்கனாலும் குழந்தை வந்து பென்சிலை எழுதிட்டானதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரப் பண்ணி கூட அடுத்தடுத்ததுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஆட் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஈவன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி டென்ஸ் கவுண்ட் சொல்லுங்கள். ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர் சொல்லுங்கள். ஸ்கிப் கவுண்டிங் சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் வீக் சொல்லுங்கள். நம்பர்ஸ் டைம் எழுத சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மந்த்லி ஒர்க் ஷீட்டு, மந்த்லி கேலண்டர் வச்சே நீங்கள் வந்து ஒர்க் ஷீட்டாக குழந்தைக்கு வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.